என்ன ஜீவா? ஓகே ரெடியா? ஓகே ஓகே கேமராலாம் ரோலிங்கா? ஓகே 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 தானே? ஷஃபிக் ரோல் ஆகுதா? உண்மை சொல்லுங்கள், ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ஸ்கிரிப்ட்லாம் ரெடியா? ஓகே. என்னது எது கேட்டாலும் ஓகே ஓகேன்றீங்க? அதுதான் ப்ரோ பிக் பாஸ்ல நீ நடந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஓகே 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 சொல்கிற வரைக்கும் ரீடேக் வாங்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான். எப்படி இருந்துச்சு? நேற்றோட நீ பெட்டர் ப்ரோ. அதை நான் கண்டிப்பாக சொல்லி. ஆனால் நான் ப்ரோமோ பார்த்து ஏமாந்துட்டேன். ஏன் ப்ரோ? நான் ப்ரோமோவை பார்த்தோன்னே சரி கடுகடுன்னு தட்டி கேட்க போகிறார் விஜய் சேதுபதி. அந்த முதல் 2-3 வாரத்தில் பார்த்தோமே அந்த மாதிரி பார்க்க போகிறோம்னு நினச்சா கடைசியில் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாரு. அநியாயத்தை கண்டு பொங்கி எழுவாருன்னு பார்த்தா சாஃப்டாக டீல் பண்ணிட்டாரு. கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம். ஆனால் ஒரு சில உண்மைகள் அவரோட சைட் நியாயத்தை ஒவ்வொரு எபிசோட்ல அவரே சொல்லுவார். இன்னைக்கு யாரோ ஒரு ஆண்டியை கூப்பிட்டு சொல்ல வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, நீங்களே கவனிச்சிருக்கீங்களே அப்படின்ற. தட்டி கேட்க மாட்டீங்கன்னு நினச்சா ஆனால் நீங்கள் தட்டி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் நீங்கள் பேச விடாமல் கடந்து போயிடுறீங்கன்னு நினைச்சேன். ஆனால் பேச விடுறீங்க எங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், சாட்சி சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆமாம். சரி, ரவுடி செல்லங்களோட செயல்கள் சிலவற்றை நேற்று நம்ம பேசாமல் கடந்துட்டோம். எதுக்குன்னா இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நீ பேசியே ஆகணும். ரவுடி செல்லங்களோட செயல்கள் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? அதாவது குறிப்பிடும்படியாக அந்த டால் டாஸ்கில் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் எப்படி இருந்துச்சு? இப்போ ரவுடி செல்லங்கள்னா எல்லாருமேவா? எல்லாரும் தான் அப்படி தானே அவர் மென்ஷன் பண்ணாரு. ஓகே, நல்லா தாங்க இருந்துச்சு. எனக்கு செம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஒரு சில பேர் அந்த பார்கெயின் பண்ணாங்க, இவங்கெல்லாம் போகணும் இவங்க போகக்கூடாது. அண்ட் ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேலே வச்சிருக்கிற வன்மம் கிளியராக இருந்துச்சு. ஆமாம், அது அப்போதான் தெளிவாக தெரிஞ்சது. இன்னும் என்டையர் ஹவுஸ் அகேன்ஸ்ட் மஞ்சரி. ஜாக்லின் மஞ்சரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்போ ஜாக்லினும் எனக்கு எதிரி ப்ரோ. அவங்க மஞ்சரிக்கு ஆதரவாலாம் இல்லை ப்ரோ. அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க, அதனால இருக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லின். ஆமாம், சரி அப்படி இருந்தாங்க. அதுவும் நல்லா தானே இருந்துச்சு. கேம் கடைசியில் அதில் ஜெயிச்சாங்களா அவங்க அந்த பர்டிகுலர் ரவுண்டில்? ஆமாம். அதுக்கப்புறம் நான் இந்த எபிசோட் பார்க்கும்போது தான் நானே நினைச்சேன், என்னது பவித்ரா ஸ்ட்ரைக் ரேட் இவ்வளோ இருக்குன்னு. அவங்க தான் பும்ரா போல 5 விக்கெட் மேலே எடுத்திருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸில். நான் அப்படிலாம் நினச்சே பார்க்கல ப்ரோ. ஆனால் அவங்க பிளான் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணணும். நீ வேற ப்ரோ பண்ணியிருக்க மாட்டாங்க போல ப்ரோ. ஏன்னா அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அந்த கேள்வி திரும்ப திரும்ப விதிச்சு கேட்கும் போது அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. ஓகே, பட் 5 பேர் மச்சான். அது என்ன கடைசியில் எல்லாரும் தடையா நிற்கிறாங்க உள்ள போடணும். சரி ஒரு தடவை முடியல. எனக்கு என்ன இதில் ஆச்சரியம்னா மற்றவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல. அட்லீஸ்ட் 2 தடவை பண்ணோன்னே இவ தான் கடைசியாக வரா, அதனால நீ என் பொம்மையெல்லாம் எடுக்கவே வேண்டாம் அப்படி யாராவது சொல்லியிருக்கணும்ல. அவங்களும் ரியலைஸ் பண்ணல. ரவுண்ட் முடிஞ்ச உடனே தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நீ நம்புற? நான் நம்புறேன். இதே சாச்சனா பண்ணியிருந்தா நம்பிருப்பியா ப்ரோ? நீங்க என்ன ஆன்டி சாச்சனா குரூப் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றீங்க ப்ரோ. பாக்குறவங்க அதான் ப்ரோ நினைப்பாங்க. நான் போர்ட்ரேன்ற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. இல்ல அப்படிதான் போர்ட்ரே பண்ண நான் சொல்லல. எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு இஷ்டமில்லை. இந்த நீ பொம்மை நானும் பொம்மையில சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு பயங்கரமான அதிரடி நடந்துச்சு பாத்தீங்களா? என்னது மச்சான்? ஃபைட்டு ராணவுக்கும் ரயானுக்கும். ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் கைகலப்பு வரும்னு நான் நினைச்சேன். ஆமா, இது விஜய் சேதுபதி என்ன சொன்னார் தெரியுமா? ராணவ் ரயன் அப்படின்னு நம்பர் விஜய் சேதுபதி கூப்பிட்டார். உங்ககிட்ட நான் பேசணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நம்பர் வச்சு சொன்னார். நேற்று எபிசோட்ல ஃபுல்லாக பேசிட்டு தானே இருந்தார். என்ன திடீர்னு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சண்டை போட்டது தப்பு தான். அதை இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஆமா கரெக்ட், கொஞ்சம் அக்லியா தான் இருந்துச்சு அது பார்க்கும்போது. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்டே அவங்க ரூல்ஸ் சொன்னாங்களே, யாருமே அந்த பால் பிட்குள்ள குதிக்க கூடாதுன்னு. இல்ல அடுத்து பிரேக் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க உள்ள ஜெஃப்ரியை பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணது எனக்கு என்னமோ திடீர்னு ராணவ் சொன்னது இல்லை நியாயம் இருக்குன்னு தானே தோணுது. அப்படி லாக் பண்ணியாச்சுன்னா எப்படி கையை ஆட்ட முடியும்? அவர் ராணவ் இருக்கிற சைஸுக்கு ஜெஃப்ரி இருக்கிற சைஸுக்கு இவர் பிடிச்சாருன்னா கையெல்லாம் ஆட்ட முடியாது. அனகொண்டா மாதிரி பிடிச்சிட்டாரு அப்படின்னாரு. அனகொண்டா கையவும் சேர்த்து தானே பிடிக்கும். ஆமா, இல்ல உடம்பே சேர்த்து பிடிச்சிடும் ப்ரோ. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா பால் பிட்குள்ள இருக்கும் போது ரொம்ப டைட்டா தான் ராணவ் பிடிச்சிருந்தாரு ஜெஃப்ரி. எனக்கு அதெல்லாம் ஓகே. பட் இவங்க அந்த டாலை எடுத்து நீங்க காப்பாற்றணும், எடுத்து சட்டக்குள்ளெல்லாம் வச்சுக்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட்? அது 2-3 பேர் பண்ணாங்க. ஐ திங்க் சாச்சனா பண்ணாங்க, ஐ திங்க் தர்ஷிகா கூட அதை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கட்டத்தில். நாட் ஷுர். பட் ஆண்கள் வச்சாலும் சரி பெண்கள் வச்சாலும் தப்பு தானே. எதுக்கு நீங்கள் ஸ்நாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் உங்களுக்கு நிறைய வழி இருக்கு அதை காப்பாத்துறதுக்கு. ஆமா சரி, இந்த சண்டைக்குள்ள நம்ம வருவோம். இந்த பால் பிட்குள்ள ராணவ் உண்மையாவே ஜெஃப்ரி நல்லா டைட்டா தான் பிடிச்சிருந்தாரு. ஆனா பால் பிட்குள்ள வெளியில வந்ததுக்கு அப்புறம் ராணவ் அவ்வளவு டைட் கொடுக்கல அப்படின்றதான் உண்மை. ஏன்னா பின்னாடி ரயன் ராணவ் பிடிக்கும் போது ராணவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும் போல. நமக்கு இதான் சாக்கு ஜெஃப்ரி போட்டு அமைக்கணும் அப்படின்ற மாதிரி பால் பிட்குள்ள ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் இல்லை அப்படின்றத உண்மை. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு குறும்படம் இன்னைக்கு அவர் சொல்லாரு. ஆனால் குறும்படம் நான் இன்னைக்கு இன்ஸ்டால பார்த்தேன். எல்போல வச்சு சத்துன்னு ஒரு அடி கொடுத்தாரு. பயங்கரமான அடி. அதெல்லாம் எனக்கே பார்க்கும்போது கதி கலங்கிட்டேன் நான். ஓகே, பயங்கரமான ஒரு குத்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. பிசிக்கல் டாஸ்க்ல ஜெஃப்ரி எப்பவுமே இந்த மாதிரி நாசுக்கா வேலை பார்த்துட்டு போயிருக்காருல்ல. ஸோ ஓகே, பட் கடைசியில் நமக்கு ஜெஃப்ரி பண்ணதும் ஒரு மாதிரி அக்லியாக தான் போச்சு. பட் அதானே இந்த கேமு. கிட்டத்தட்ட இவங்க பாடி பில்டர்ஸ்லாம் உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் பிளே நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஆமாம் கண்டிப்பாக.
பிக் பாஸே வந்து இந்த ரவுண்ட் இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்காக அந்த கேமை வந்து வடிவமைச்சாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. எனக்கு இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட் ஆனவங்க இந்த கேம்ல கலந்துக்க கூடாது அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் கலந்துக்கலான்னாங்க, அதுக்கப்புறம் பால் பிட்குள்ள வரக்கூடாதுன்னாங்க, அதுக்கப்புறம் வரலான்னாங்க, அதுக்கப்புறம் தடையா நிக்கலான்னாங்க, அதுக்கப்புறம் நீங்க பால் பிட் வெளியில கூட ஸ்நாச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரூல் மாறிக்கிட்டே இருந்தது வந்து ஓகே இப்படி போகுதா, இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, நேற்று எபிசோட் ஸ்பைஸாகவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து பிக் பாஸ் அடுத்து எடுத்துகிட்டு வரும்போது தான் ரொம்ப காரசாரமாக போச்சு அந்த இது. எக்ஸாக்ட்லி. பட் சூப்பராக இருந்துச்சு மச்சான். ஒரு சில பேர்லாம் நல்லா விளையாடினாங்க. ஆமாம் கண்டிப்பாக. குறிப்பாக அந்த டஃப் ஃபைட் பற்றி சொல்லி ஆகணும் ப்ரோ. பேசிட்டோம், இருந்தாலும் அது டஃப் ஃபைட் பயங்கரமாக இருந்துச்சு. ஜாக்லினும் அன்ஷிதாவும் அது சூப்பராக இருந்துச்சு. யார் ஃபஸ்ட்டு ஹூ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேமாக இருந்துச்சு. எனக்கு அதில் ஒரே ஒரு குறை தான், இவங்க மஞ்சரி வந்து கடைசி வரைக்கும் இவங்களோட இருந்தாங்க. தீபக் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. ஆமாம் ப்ரோ, அவருக்கு பாவம் ப்ரோ, கால் அடிபட்டுருச்சு போல ப்ரோ அவருக்கு. சரி உட்காரலாம்ல. சரி ப்ரோ, சரி ஓகே ஓகே. அவங்களும் உட்காந்து தானே இருந்தாங்க. ஓகே அது தீபக்கோட பாடல் இல்லை, அது வந்து ரயான். இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஓகே சார், எஸ் சார், ஓகே ஓகே சார், ஆமாம் சார், தப்பு தான் சார், ஓகே சார். பிரின்சிபல்கிட்ட மாட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படிதானே இருந்துச்சு. கண்டிப்பாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பிரின்சிபல் நீங்கள் ஓகே சொல்லாடி நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பண்ணார். அதனால தான் ஓகே சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ. இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி திட்டினார், இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ராணவட்டையும் ரயன்ட்டையும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் சரி இது தப்பு, நம்ம உணர்ந்துக்கணும், இதுக்கப்புறம் திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ரயன் என்ன தெரியுமா சொன்னார் ஜாக்லின்ட்ட, கோவா கேங்க ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ கடைசி வரை அவர் வந்து தப்பு உணரவே இல்லை அப்படின்றதான் இங்கே கரெக்டு. சரி என்ன பண்ண முடியும், இனிமேல் யாரும் ஃபிசிக்கலாக போகக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அதெல்லாம் நடக்க தானே செய்யும். ப்ரெஷரில் எதனால நடக்கலாம். ஆமாம், அந்த கோவா கேங்காவது கோவா கேங்னு பேர் நமக்கு தெரிஞ்சு, மற்ற கேங்குக்குலாம் எப்போ பேர் வச்சாங்க? இல்லை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க போல, காதுக்குள்ளே சொல்லிட்டு நம்மளை குழு மாதிரி நம்ம குழு பேரும் சீக்கிரட்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தாங்க போல, ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க போல அதுக்கு. பட் அந்த நானும் மும்பையில் நீ வந்து பவித்ராவை டிஃபெண்ட் பண்ணுறியே, உண்மையிலே அங்கே 2 ஸ்லாட் இருக்கு. ஆமாம், அவங்க வந்து 2 ஸ்லாட்டையும் ஒன்று லாக் பண்ணணும். இவங்க பொம்மையும் வேணும், மஞ்சரியோட பொம்மையும் உள்ளே போகணும்னா அது எப்படி ஒன்று மட்டும் லாக் பண்ணாங்க? இது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் நடக்கும்? நீங்கள் இந்த கேள்வி கேட்டு என்ன லாக் பண்ணிட்டீங்க ப்ரோ? சொல்லு மச்சான். நீ தான். இல்லை எனக்கு அதுவுமே தோணுச்சு, அவங்களுக்கு என்னன்னா அவங்க பொம்மை காப்பாற்றப்படணும், மஞ்சரி மேலே ஒரு வன்மை இருந்திருக்கோ. ஃபுல் ஹவுஸுக்கு இருந்துச்சு, ஃபுல் ஹவுஸுக்கு இந்த வாரம் இருந்துச்சு முத்துக்குமரனை தவிர. கண்டிப்பாக. அண்ட் அவருமே வந்து வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மஞ்சரி வந்து ஜாக்லின் கிட்ட பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மஞ்சரி வந்து ஜாக்லினோட பொம்மையை வச்சிருந்தாங்க. இதை நான் வச்சா நீங்க எனக்கா நிப்பீங்களான்றப்ப நிப்பேன் ஜாக்லின் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்க வச்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து செமையா இவங்களை சாடிக்கிட்டு இருந்தாங்க மஞ்சரிய. டிஃபென்ஸுக்கு யாருமே வரல. ஐ திங்க் முத்துக்குமரன்லாம் வந்திருப்பாருன்னு நினைச்சேன் நான். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடக்குது ப்ரோ, எல்லாம் குரூப்பாக சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க 2 பேர் ஒரு தனி கேம் பிளே உள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணல மச்சான், அந்த அளவுக்குலாம் எதுவும் போல. மஞ்சரி அவங்க பண்ணுற வேலைனால மற்றவங்க யாருக்கும் அவங்கள வந்து பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, அவங்க வெளியில் போகணுன்னு தான் மேபி ஆசைப்படுறாங்க. ஏன்னா கடைசியில் சொன்னாங்களே 8 பேர் சேர்ந்து நாமினேட் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாரும் குறி வச்சு தாக்குறாங்க, அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். பட் தப்பிச்சிட்டாங்கன்றது நல்லது தான். ஏன்னா அவங்க ப்ராபப்ளி அந்த எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணப்போ ஐ திங்க் சிம்பத்தி ஒர்க் ஆயிருக்கும். அதை பார்த்து கூட சில பேர் ஓட்டு போட்டுருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. நிச்சயமா இருக்கு ப்ரோ. அந்த கேங்குக்கெல்லாம் பேர் வச்சாங்கல்ல, ஆதரவற்ற ஒரு குழு, தானா சேர்ந்த கூட்டம், கங்குவா இப்படிலாம் வச்சுருந்தாங்கல்ல. சரி மொக்க காமெடி தான், சரி கடந்து போயிடலாம். அதை மிட் நைட் பிரியாணின்னு ஒரு குழு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். அது என்ன ப்ரோ குழு? எனக்கு வந்து கடைசியில் அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டார்ல. திருடி திங்கிறாங்க, அதை நியாயமாக கேட்க வேணாமா எல்லாரும்? இது மட்டும் அந்த ரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் வந்து பிக் பாஸ்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? இல்லை இது பார்க்குற நம்மளெல்லாம் வந்து ஏமாளி ஆக்குறது இல்லையான்னு நான் கேட்குறேன். ஏன்னா வந்து நேற்று ஒருத்தவங்க வந்து பட்டர் கேட்டாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஜாம் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை. ஃப்ரிட்ஜை வந்து பெர்மிஷன் இல்லாமல் திறக்கக்கூடாது, இது வந்து ஒரு பிரச்சனை. ஸோ ஃபுட்டுன்னு வரப்போ அவங்களாம் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே இவ்வளோ நாள் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாங்களா, அதை வந்து நம்ம கூலாக எடுத்துக்கணும்னா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அங்கே உள்ள இருக்கிறவங்களே யாருமே அதை வந்து கேப்டன் தீபக் உட்பட எப்படா எனக்கு தெரியாமல் பண்ணீங்கன்ற ஆச்சரியத்தில் தான் கேட்டாங்க. எனக்கு வந்து உண்மையிலே இப்போ நம்மலாம் இந்த மாதிரி என்ன பொழப்பு இது? இது மட்டும் அந்த ரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்காக கேட்டு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த வாரத்தில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அன்ஃபேர் தான் ப்ரோ இது கண்டிப்பா. ஏன்னா சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மற்றவங்களாம் அரிசி இல்லையா அது இல்லையா ஒரு பழைய சோறு சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் முத்துக்குமரனும் தீபக்கும் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பண்ணல, அதுக்கப்புறம் எப்ப பண்ணாலுமே தப்பு தானே. தப்பு தான், இருந்தாலும் அப்போ பண்ணா அவ்வளோ சாஃப்டா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, மேபி அவங்க வந்து
சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணும் தான் நினைச்சிருக்காங்க. அந்த டைம்ல அக்ரெஷன் வேண்டாம். பட் எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தங்களாவது கோவப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். யாருமே கோவப்படாத எனக்கு கொஞ்சம் ஆடா இருக்கு. இனி வரும் நாட்கள்ல சொல்லி காமிப்பாங்க, அதை வேணா வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா. இதை கவனிச்சிங்களா? இந்த பிரச்சனை நடக்கும்போது விஜய் பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து கியூட்டா சில விஷயங்களை வந்து சமாளிச்சிட்டு இருந்தாரு, கவனிச்சிங்களா? அதை சுத்தமா தாங்க முடியல. உனக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல ஒரு டென்ஷனா இருந்துச்சு. அப்படி கியூட்டா ஆரதி பின்னாடி இப்படி வந்து முகத்தை காமிக்கிறது அது. அப்புறம் லாஸ்ட்ல சிவகுமார் போனதுக்கு அவரே அழுவல, அவரே சிரிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஒரு கதை சொல்லிட்டு போறாரு. அந்த தேவாவின் சூர்யா ப்ரோ அவரு. எனக்கு இப்பதான் புரியுது ஜாக்லினியா சூர்யான்னு கூப்பிட்டாங்கன்னு. ஓ ஆமா மச்சான், இது வேற தேங்க்ஸ் சூர்யா. பட் ஓகே, அவரோட எலிமினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதிர்பார்த்ததுதான், நேற்றே சொன்னதுதான். ஆமா, இருந்தாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கேப் கொடுத்துருந்துருக்கலாம். என்னது, அதாவது கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் கிட்ட டைம் வாங்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாரு. அதுக்கப்புறம் வெளியே போற வரைக்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் இருந்தால் பிக் பாஸ் வீட்லேருந்து வெளியே போறவங்க அழுதுகிட்டே போனவங்கள பார்த்துருக்கோம். ஆனா இங்க வந்து இவர் அழ வச்சு தான் போவார் போல. ஸ்டோரி சொல்லிட்டு வெளில போனார் ப்ரோ, இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. ஆமா மச்சா, கடைசியில வந்து அவரு இவர் நடிகர் திலகம் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த தூணை நான் கடைசி தடவை பிடிச்சிக்கிறேன் அவரே தான் சொன்னார், படையப்பா தாத்தா மாதிரி பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துட்டு வெளியில போனாரு. ஆமா, கிரேட் விஷஸ். நிச்சயமா ஆல் தி பெஸ்ட். அவருக்கு நல்லா பண்ணாரு. இந்த கேம்ல இருந்தவரை வந்து ஒரு வாய்ஸா அவர் வந்து தெரிஞ்சார் மச்சான். ஓகே ப்ரோ. இன்னொரு ஒயில் கார்டும் வெளில போயிட்டாரு. அடுத்த வாரம் உங்களோட கணிப்பு யாருக்கு? அடுத்த வாரம் வெளியிலயா? சாச்சனா ஐ திங்க் வாய்ப்புகள் குறைவு. இல்ல, கேப்டன் ஆகலைன்னா. ஓகே, கேப்டன் ஆகலைன்னா வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து ராணாவுன்னு நினைக்கிறேன். ராணாவா ப்ரோ? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ராணாவுக்கு பிஆர் டீம் அதிகமாயிருச்சு இப்போ. ஓகே, இன்ஸ்டா ரீல்ஸ் வரந்தா அப்படி தான் வருது, எனக்கு நிறைய வருது ஒரு ரீல்ஸ்லாம். ஸோ அவர் வந்து கேள்விக்குறி தான், அவர் வந்து ஒரு தனி லிஸ்ட்டில் வச்சுருப்போம். இதை தாண்டி வேற யார்? ஆனந்தியும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஆமா, தர்ஷிகாவும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? தர்ஷிகாலாம் காதல் வயப்பட்டதுலேருந்து அவங்க அப்படிதான்டா இருந்திருக்காங்க மச்சான். இதுதான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். முதல் 2 வாரத்துல ஒரு மாதிரி ஃபயர் ஆயிடுறாங்க, இப்போ ஃப்ளவரா மாறிட்டாங்க. புஷ்பானா ஃபயர் நினைச்சியா? அதனால தான் சொன்னேன் இந்த லைனியை நான். அவங்க வந்து அப்படியே டோட்டலா கேமையே மறந்துட்டாங்க. இன்னைக்கு கூட பாரு, அந்த எபிசோட் முடியிற டைம்ல இவர் வந்து இன்னும் 2 வாரம் தான், இனிமே நான் யாரும் ஹக் கூட பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இருந்தா அவங்க கேம் பிளேக்கு இனிமேல் திரும்ப வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஒரு டேஞ்சர் ஜோன் தான் அவங்களுக்கு. ரொம்ப அமைதியாயிட்டு போறாங்களோ, கடந்த 2 வாரமா ரொம்ப அமைதியாயிட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல, நாமினேஷன் நிச்சயமா நிறைய பேர் குத்துவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நாமினேஷன்ல கடைசியில உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து குத்தாம இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பவித்ராவே குடுத்துருவாங்க அடுத்த வாரம். அதே தான் சொல்றேன், இவங்க நிறைய எனிமீஸை சம்பாதிச்சிருக்காங்க. ஒருத்தரை வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேரோட அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. வாரம் அந்த வாரம் இந்த யூஸ்வலான விஷயம் இல்லாமல் இந்த வாரம் ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம் நடக்க போகுது. கேப்டன்சி டாஸ்க்கு அதை பேசி ஆகணும். ஆமாம், ஜெஃப்ரி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, விட்டு கொடுத்துடலாம் பாவம், என்கிட்ட தான் அந்த நீ மொமை நானு மொமை டாஸ்க் ஜெயிச்சு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை சாட்சினா கிடைச்சா அவங்க கேப்டன் ஆனால் அவங்களுக்கு அந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு விட்டு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இருந்திருக்காரு. நேரம் நிறைய சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து சௌந்தர்யா வந்து ஒரு பிரெயின் வாஷ் போட்டிருக்காங்க, அப்படி பண்ணாத, இது நிறைய பேர் கிடைக்காத. சௌந்தர்யா சொன்னது கரெக்ட் தான். சௌந்தர்யா சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா பாக்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு, அதை வேண்டாம் தட்டி கழிக்கிறதா தான் நினைப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. இன்னொருத்தங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், என்ன வந்து தியாகின்னு பாப்பாங்கலாம் கிடையாது. அதனால விளையாட முடியல போல விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆமா, பிளஸ் விளையாடுங்க, அதுதான் உங்க வேலை. ஸ்ட்ரென்த் காமிக்கணும் அப்படின்ற விளையாட்டை தோத்திங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே விட்டுறலாம். விளையாடவே மாட்டேன்னு சொல்றது இதுவரை சாச்சனா கேட்டாங்கல்ல ஜெஃப்ரி கிட்ட விட்டு கொடுத்துருன்னு, அப்படிதான் நம்மளும் கேள்விப்பட்டோம். பட் அதுவுமே தப்பு தான். ஏன்னா இது வெறும் கேப்டன்சின்றது வந்து நாமினேஷனை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு இன்னொரு வாரத்துக்கு போறதுக்கான பாஸ் மட்டும் கிடையாது. அவங்க யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். தீபக், நம்ம இதுக்கு முன்னாடி தீபக் எப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து எப்படி இருந்தார் ப்ரோ, இப்போ அவர் தான் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இருந்துட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவரே தன்னைத்தானே மாத்திக்கிட்டாரு. அது வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லார்கிட்டையும் நடுவில் ஒரு 2 வீக்ஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவர் இதுல ரொம்ப டிப்ளமேட்டிக்கா கையாட்டார். இது ஒரு பெரிய வாய்ப்பு, ஜெஃப்ரி விடக்கூடாது. யாரு கேப்டனா இருந்தாலுமே ஒரு புதுசா இருக்கும். ஏன்னா யங்கஸ்ட் பீப்புள் வந்து கேப்டனா இருப்பாங்க. சாட்சனா கேப்டன் ஆனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்குலாம் நல்லா தான் இருக்கும். ஜீவா தான் எப்படி ரியாக்ட் பண்ண போற இடத்துல, ஆனா கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும் மச்சான். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒரு முன்னாடி செட் பண்ணிட்டாரு. ஆமா, தீபக் ஒருத்தர் செட் பண்ணிட்டாரு. என்னன்னா சாட்சனா ஒரு வேளை கேப்டன் ஆனாங்க அப்படின்னா ஈகோ அப்படின்றது வந்து நிறைய பேர்கள் கண்டிப்பா வரும். ஒரு சின்ன பொண்ணு சொல்றதை நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோவும் வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆமா, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். சாட்சனா புத்திசாலித்தனமா டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஆமா, அது ஒரு விஷயம். இல்ல இவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா அங்க வந்து தீபக் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. அவரோட ஏஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அங்க வந்து தெரிஞ்சு, இவங்க யங், அதை எப்படி பண்ண போறாங்க. அவங்களா இருந்தாலும் சரி, ஜெஃப்ரியா இருந்தாலும் சரி. ஆமா, கண்டிப்பா. சாட்சனா என்னன்னா கேப்டன் ஆறாங்க, ஒரு
கான்ஃப்ளிக்ட் வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல கிளியராக முடிவு எடுக்கணும். அது வந்து சமாளித்து வளர்றதுக்கு பார்க்கக்கூடாது அவங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஒருவேளை ஜெஃப்ரி இருக்கணும். ஆமாம், அது ஒரு மெயினான பாயிண்ட். அவங்க வந்து எப்போவுமே அவங்க மைண்டில் இருக்கிறத சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுவாங்க. அது எதிரில் இருக்கிறவங்களை வந்து என்ன பேசுகிறாங்க இவங்கன்னு யோசிக்க செய்யும். ஜெஃப்ரி அதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பார்ப்போம் யாரை கேப்டன் ஆகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு. பட் விட்டுலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆண்டி சாத்தனா குரூப் கிடையாது. இவர் தான் இப்போ சாத்தனுக்கு எதிராக கருத்து பரவி இருக்காரு. இது நான் எதிர்கருத்து தான் சொன்னேன். ஷோ விட்டு அவங்க வெளியே போகணும்னு நான் சொல்லுவேன். ஓகே அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெஸ்ட் என்னன்னா சார்ஜென்ட்டா தீபக்கை நியமிச்சுட்டு எல்லா பஞ்சாயத்தும் அவர் பார்த்துப்பாரு. அவரால் முடியலைன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லி விட்டுருலாம். ஏன்னா அவர் தான் நல்லா பண்ணார்ல, அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஆமாம், இப்போ ஒருவேளை ஜெஃப்ரி கேப்டன் வராருன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரமும் சௌந்தர்யா வைஸ் கேப்டனாக இருந்துட்டாங்க. ஜெஃப்ரி பெட்டு வேற. ஆமாம், இந்த வாரமும் வைஸ் கேப்டன் ஆயிடுவாங்க தான் நினைக்கிறேன். இருக்கலாம் மச்சான், வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இருக்கலாம். ஆனால் ஜெஃப்ரி சௌந்தர்யா மட்டும் தான் நான் ஃப்ரெண்டு இல்லை, கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே ஃப்ரெண்டு தான். அப்புறம் வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் வைஸ் கேப்டன் ஆகுறாங்க அப்படின்றத பார்ப்போம் பொறுத்திருந்து. ஓகே, தேங்க்யூ முத்து ப்ரோ. தேங்க்யூ ஜீவா. மழைன்னு பார்க்காம வந்து இந்த வாரம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி மச்சி, தேங்க்யூ.